ஸ்ரீராமலிங்காய நமः. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திரு அருட்பிரகாச வளர்பெருமான் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். 80 வருட சன்மார்க்க சங்கம் மிகவும் பழமையானது. வள்ளல் பெருமானால் ஆசீர்வதிக்கப்பட்ட சங்கம் இது. வள்ளல் பெருமானோடு சென்னையிலிருந்து 40 நண்பர்கள் சென்றார்கள் என்று சொல்வார்கள். அதிலே சென்ற ஒரு அம்மையார் இந்த சங்கத்தை துவக்கி வைத்தவருடைய அத்தை. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சங்கம். இதிலே அடியேன் 9ஆம் வகுப்பிலிருந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். 9வது வகுப்பு படிக்கும்போது முதல் அந்த சங்கத்தில் மேடையாற்றினாங்க. அப்போதிலிருந்து பேசிட்டு வரேன். நாம் அனைவரும் வள்ளல் பெருமானை விட புண்ணியம் செய்தவர்கள். உண்டா இல்லையா? நாம் அனைவரும் வள்ளல் பெருமானை விட புண்ணியம் செய்தவர்கள். ஏன்னா அவருக்கு வழிகாட்டுறதுக்கு ஆள் இல்லை. ரொம்ப திண்டாடினார். நாம் செய்த புண்ணியம் நமக்கு வழிகாட்டியாக வள்ளல் பெருமான் நமக்கு முன்னே பிறந்து நமக்கு எல்லாவற்றையும் சொல்லி இருக்கின்றார். அதனால் நான் அவங்களோட வள்ளலாரை விட எல்லாரும் புண்ணியம். நான் வந்து சொல்லுவேன், எங்கள் அப்பா கிட்ட சொல்லுவேன், உன்னை விட நாங்கள்லாம் பாக்கியசாலிகள் அப்படின்னு. ஏன்னா அந்த மாதிரி பார்க்கும்போது வள்ளலாரை விட நம்மளாம் பாக்கியசாலிகள்னு தோணுச்சு. ஏன்னா அவர் வழிகாட்டுறதுக்கு ஆள் இல்லாமல் அவசரப்பட்டு இருந்தார். நமக்கெல்லாம் வழிகாட்டியாக ரொம்ப சிறப்பாக வந்து உட்கார்ந்துட்டு இருந்தார். இந்த சங்கத்தில் பேசுறதுக்கு மட்டும் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்க வேண்டும். ஏன்னா எதை சொல்றது எல்லாம் தெரிஞ்சவங்க இல்லையா? ஏன்னா அப்பா கிட்ட பாடம் எடுக்கிறாங்க அப்படின்னா எல்லாம் தெரிஞ்சவங்களா இருப்பாங்களே. இவங்க கிட்ட நம்ம எதை சொல்றது, எதையாவது கொஞ்சம் இடவரமா சொல்லி மாட்டிக்கவும் கூடாது. இல்லை புதுசா எதையாவது சொல்லணும், என்ன சொல்றது அப்படின்னு பெரிய திண்டாடு. நமக்கு எல்லாம் இருக்க வேண்டியது ஆனால் இல்லாமல் இருப்பது என்ன? நமக்கு எல்லாம் இருக்க வேண்டியது ஆனால் இல்லாமல் இருப்பது என்ன? ஆண்மனே. வள்ளல் பெருமான் அப்படின்னா ஆண்மனைய ஒருமைப்பாடுதான் அவர் நமக்கு எடுத்து சொல்ல வந்தது. என்னை 7ஆவது நிலைமையில் ஏற்றியது யாதெனில் தயவு. அந்த தயவுக்கு ஒருமை வர வேண்டும். ஒருமை இருந்தால்தான் தயவு வரும்னு சொன்னவர். ஏன் உரைத்தேன், இறக்கத்தால் எடுத்துரைத்தேன் என்று சொன்னவர். அந்த ஆன்ம நேயம் நம்ம கிட்ட இருக்கா? மனித நேயமே இல்லை. மனித நேயமே கிடையாது. நம்ம பக்கத்து வீட்டில் பக்கத்து பிளாட்ல யார் இருக்கிறான்னு நமக்கு தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? நம்மளுடைய குடியிருப்பு பில்டிங்ல எவ்வளவு பேர் இருக்காங்க, யார் யார் இருக்கிறாங்க, ஒரு பர்சனல் கான்டாக்ட் இருக்குதா? நமக்கு கிடையாது. முந்தையெல்லாம் அந்த தீபாவளி பொங்கல் அப்படிலாம் வரும்போது எங்க வீட்டு எல்லாம் பலகாரம் எதிர் வீட்டுக்கு போவோம், இந்த பக்கத்து வீட்டுக்கு போவோம், அந்த பக்கத்து வீட்டுக்கு போவோம். இப்போ பலகாரம்லாம் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்ல வருது. எந்த வீட்டுக்கும் போறது கிடையாது. ஆனா எங்க இருந்து வருது? அடையாள ஆனந்தமாக கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் ஃபோன் பண்ண வீட்டுக்கு கொண்டாந்து கொடுத்துட்றான், வாங்கி வச்சு பண்டிகை கொண்டாடுறாங்க. அப்போ மனித நேயமே காணும். ஆன்ம நேயத்தை பத்தி எப்படி பேசுறதுன்னு புரியுது. இப்போ ஆன்ம நேயம் எங்க இருந்து வரும்? நம்ம கிட்ட வெளியில இருந்து இங்க இருந்தால் வரணுமா, இல்ல நம்ம கிட்டே வருமா? நம்ம சங்கத்துல புதுசா ஒருத்தர் வராங்கன்னா அவங்களுக்கு முதல்ல எந்த நூலை கொடுக்கணும்? என்ன நூலை கொடுக்கணும்? கொஞ்சம் தூக்கம் கலைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மிச்சர் வந்துருச்சு. எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறோம். 3 வேளையே சாப்பிடக்கூடாது. எத்தனை வேளை சாப்பிட்றோம் நம்ம? இன்னைக்கு காலையில் வந்தவொடனே ஏதாவது கொடுத்துருப்பாங்க குடிக்க. காலையில் வந்தவங்க குடிக்கல. சரி, ஓகே. அப்புறமா அகவல் முடிஞ்ச உடனே வயிறார பொங்கல். நம்ம சாப்பிடக்கூடாது சிற்றுண்டி எதுனா பொங்கல் தான். சிற்றுண்டியே சாப்பிடக்கூடாது. அதில் சாப்பிடக்கூடாது சிற்றுண்டி எதுனா பொங்கல். அதுக்கப்புறமா என்ன வந்தது? மதிய உணவுக்கு முன்னாடி மோர், பாலா
பால் வந்துச்சு. பால். அப்புறம் மதிய உணவு. மதிய உணவுல என்ன? பிரிஞ்சி சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம், வாழைக்காய், அப்புறம் ஊறுகாய். சாம்பார் சாதம், வாழைக்காய், ஊறுகாய். அந்த மீதி எல்லாம் வந்து அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் பசியாக வந்துருச்சு, நம்ம மிக்சர் வந்துருச்சு, பாலம் வந்துருச்சு. மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் ஏதாவது சாப்பிடுவோம் தானே. அப்போ எத்தனை நாள் நம்ம வயிற்றுக்குள்ள போயிருக்கு? 80 வருட சங்கமாக இருந்தாலும் நாம் நமது வழக்கத்தை மாற்றிக்கொள்வது கிடையாது. கேட்டா விருந்தோம்பர் எங்க சண்டை போடுவார். வரவங்க அதை கொண்டு இதெல்லாம் தலையிடாத. அப்போ நம்ம திரும்ப 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 தப்பு தான் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதனால சில விஷயங்களை ஞாபகப்படுத்தி எனக்கு ஒரு 5 நிமிஷம் போனஸாகவே கொடுத்துருக்குறாங்க. ஞாபகப்படுத்தி அமையலாம் என்று நினைக்கின்றேன். சன்மார்க்க கொள்கைனா என்ன? ஆக்சுவலாக ஆண்மனை ஒருமைப்பாடு பற்றி தான் மொத்தமும் பேசணும்னு நினைச்சிட்டு வந்தேன். சன்மார்க்க கொள்கைனா என்ன? கொஞ்சம் பேசுங்க, சொல்லுங்க. மரணமில்லா பெருவாடு, அப்புறம் கடவுள் ஒருவர். நம்ம ஒரே நிறைய படிக்கிறது இல்லை. நம்ம யாராவது சங்கத்துக்கு வந்தா முதல்ல கொடுக்க வேண்டிய நூல் என்ன? உரைநடை தான். இந்த அகவல் புக்கை தயவு செஞ்சு யாரும் கொடுக்கவே கொடுக்காதீங்க. உரைநடை நூலை படிச்சுட்டு வாங்க, அப்பதான் சன்மார்க்கம் புரியும் சொல்லி உரைநடை தான் கொடுக்கணும். சன்மார்க்க கொள்கை சர்வ சித்தியுடைய கடவுள் ஒருவர் உண்டென்று அவரை உண்மை அன்பால் வழிபட்டு அவருடைய பூரண சித்தியை பெற வேண்டுவதே சன்மார்க்க கொள்கை. கடவுள் ஒருவர் உண்டு என்று உண்மையாக நம்பி இருந்து, கடவுள் ஒருத்தர் இருக்கிறார், முதல்ல நம்பிக்கை வேணும். அதுல உண்மையான நம்பிக்கை வேணும். we believe God but we don't trust. இது தமிழ்ல சொல்ல முடியல. ஏன்னா தமிழ்ல வந்து ரெண்டுமே ஒரே பொருள் தான் வருது. ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக பிரித்து சொல்ல முடியும். we believe God but we don't trust. கடவுள் மேல நம்பிக்கை இருக்கு, ஆனா கடவுளை நம்ப மாட்டோம். கடவுளை நம்பினா நம்ம யாராவது மருத்துவமனைக்கு போவோமா? போக மாட்டோம். ஆனா கடவுள் மேல நம்பிக்கை இருக்கு. அப்படிதான் we believe God but we don't trust. அப்ப இந்த சன்மார்க்க கொள்கை என்பது கடவுளுடைய பூரண சித்தியை பெற வேண்டுவதுதான் சன்மார்க்க கொள்கை. இன்னொரு கேள்வி, சன்மார்க்க ஒழுக்கம்னா என்ன? இது இதுவரைக்கும் யாருமே கரெக்டா சொல்லல. நான் நிறைய கூட்டத்தில் கேட்டிருக்கேன். சன்மார்க்க ஒழுக்கம்னா என்ன? ஜீவகாரண ஒழுக்கம் மரத்திலிருந்தே பேசுறாரு. ஜீவகாரண ஒழுக்கம், இந்திரிய ஒழுக்கம், கர்ம ஒழுக்கம். யாரும் தடுக்கணும், அப்பதான் நல்லா இருக்கு. இதோட தப்பு ஒன்றும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஜீவகாரண ஒழுக்கமோ இந்திரிய ஒழுக்கம் கர்ம ஒழுக்கமோ கிடையாது. சன்மார்க்க ஒழுக்கம் என்பது உரைநடையில் இருக்கு. வள்ளல் திருக்காப்பிட்டுக் கொள்வதற்கு முந்தின இரவில் இதுவரை நீங்கள் எல்லோரும் என்னோடு பழகியும் சன்மார்க்க ஒழுக்கம் இன்னதென்று யாரும் தெரிந்து கொள்ளவில்லை. யாரெனில் இங்குள்ள ஒன்றையும் பொருளாக எண்ணாதீர்கள். அவர் சொல்ற உரைநடையில் இங்குள்ள ஏன்ற ஒன்றையும் பொருளாக எண்ணாதீர்கள். எல்லா பட்டுகளுக்கும் காரணமான ஆச்சார வகைகளை விட்டு தலைவனை தொழுவதே தொழிலாக உடையது கடமை. இதுதான் சன்மார்க்க ஒழுக்கம்னு விளக்கம் கொடுத்திருக்கிறார். சிம்பிளா சொல்லணும்னா தலைவனை தொழுவதே தொழிலாக உடையது கடமை. இதுதான் சன்மார்க்க ஒழுக்கம். அது அவரோட பழகியும் இதுக்காகவும் சன்மார்க்க ஒழுக்கம் என்னதென்று யாரும் தெரிந்து கொள்ளவில்லை. 1873 சொன்னாரு. 2025 அதே தான் சொல்லுவார் வள்ளல். ஏன்னா நம்ம நூலை வாசிக்கிறது இல்லை. சன்மார்க்க ஒழுக்கம்னா என்ன? இங்குள்ள ஒன்றையும் பொருளாக எண்ணாதீர்கள். எல்லா பற்றுகளுக்கும் காரணமான ஆச்சார வகைகளை விட்டு தலைவனையே தொழுவதே தொழிலாக உடையது கடமை. இதுதான் சன்மார்க்க ஒழுக்கம். வள்ளல் பெருமான் விளக்கம் கொடுத்திருக்கிறார். சாகா கல்விக்கு ஏது? சாகா கல்வி நம்ம கற்றுக்கணும்னா அதுக்கு என்ன வழி? ஒரு பதில் எதாவது சொல்லாதான்னு சொல்லிவிட்டார். யாரும் வந்து சொல்லவே மாட்டேங்க. கொஞ்சம் அவர் பேச்சை போக மட்டும் கேட்காம விட்டுடுங்க. அப்புறமா பெருசாக ஒரு மன்னிப்பு கேட்டுக்கலாம். சாரிங்க சார், சாரிங்க ஐயா அப்படின்னு சொல்லி. சாகா கல்விக்கு என்ன வழி? நம்மளாம் சாகலை, நம்மளாம் உயிரோட தான் இருக்கிறோம். எல்லாரும் சன்மார்க்கி தான், கவலைப்படாதீங்க. சாகும் போது தான் சன்மார்க்கி இல்லாமல் போயிடும். உயிரோட இருக்கிற வரைக்கும் சன்மார்க்கி
சன்மார்க்கியாக இருக்கிறோம், கவலைப்பட வேண்டாம். நம்மளாம் எல்லாருமே சன்மார்க்கி, சுத்த சன்மார்க்கி தான் நம்ம எல்லாம். சரி, சாகா கல்வி எப்போ கிடைக்கும் நமக்கு? எல்லாரும் நிச்சயம் சொல்லியிருக்காரு. அதனால நம்ம எல்லாரும் நிச்சயம் தான். நிச்சயமா இருந்தால் ரொம்ப சந்தோஷம். சாகா கல்வி எப்போதும் மறப்பில்லாமல் ஆச்சாரியனுடைய திருவடியை ஞாபகம் செய்து கொண்டிருப்பதே சாகா கல்விக்கு வழி. ஆச்சாரியனுடைய திருவடியை ஞாபகம் செய்து கொண்டிருப்பதே. கடவுள் திருவடி கூட இல்லை. குருவே சரணம், குருவே துணை. அவருடைய திருவடியை ஞாபகம் செய்து கொண்டே இருப்பதுதான் சாகா கல்விக்கு வழிவகுக்கும்னு வள்ளல் சொல்றார். எத்தனை பேர் குருவுக்கு நம்ம அவர் திருவடியை ஞாபகம் செய்துட்டே இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? அவர் பால் சாப்பிட மாட்டாரு, நம்மளாம் பால் வாங்கி குடிச்சுட்டு இருக்கோம். அவர் பிஸ்கெட் சாப்பிட மாட்டாரு, நம்மளாம் பிஸ்கெட் வாங்கி சாப்பிட்டு இருப்போம். இதுதான் ஆச்சாரனுடைய திருவடியை ஞாபகம் செய்யறதா? என் மாமா அடிக்கடி சொல்லுவார், நீ வேணாண்டா அப்படி பாரு, நீ வேணாண்டா, எங்களுக்கு அப்பாவே போதும், எங்களுக்கு மாமா தான் கரெக்டான குரு, நீலாம் வேணாம் அப்படின்பார். ஏன்னா அவரு கொஞ்சம் சரி சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிடுவாரு அப்படின்பார். ஆனா அவர் சாப்பிட்றாரு நம்ம கவனிக்கணும். இங்கதான் விஷயமே. அவர் என்ன சாப்பிட்றாரு? வள்ளல் பெருமான் கூட அவ்வளவு பேர் இருந்தாங்க, யாரும் ஏன் அடையவே இல்லை. அவங்க எல்லாம் அவர் என்ன பண்றாருன்னு கவனிக்கிறதே கிடையாது. அவருக்கு இருந்து ஏதாவது கத்துக்கலாமா, ஏதாவது ஆதாயம் கிடைக்குமா, அவர் கூட இருந்தா ஏதாவது ஆதாயம் கிடைக்குமான்னு தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி நம்ம இவருக்கு நல்ல பிள்ளையா இருக்கலாம், டெய்லி சங்கத்துக்கு வரலாம், அந்த மாதிரிலாம் இருக்கும். அவர் என்ன பண்றாருன்னு கொஞ்சம் கவனிக்கணும். அவர் என்ன பண்ணார்? பேக்கரி ப்ராடக்ட்ஸே சாப்பிட மாட்டார் எங்க அப்பா. பிரெட்டு, பிஸ்கெட்டு, பால் வெளியே சாப்பிட மாட்டாரு. நம்ம அதெல்லாம் கத்துக்கிறோமா? அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கு. 3 வேளை சாப்பிட்டா எங்க இருந்து ஏன் நம்ம வரணும் அப்படிங்கிறது. நான் நீங்க 3 வேளை இல்லை, எவ்வளவு காலையில இருந்து லிஸ்ட் கொடுத்தேன்ல, அப்படியே 3 வேளை சாப்பிட்டாலும் இந்த மிக்சரு பால் எல்லாத்தையும் எப்ப சாப்பிடுறீங்களோ அப்பவே சாப்பிடுங்கன்னு. எதையாவது சாப்பிடணுமா எல்லாத்தையும் சாப்பாடோட வச்சு சாப்பிடுங்க. ஒரு சாப்பாட்டுக்கு இன்னொரு சாப்பாட்டுக்கு நடுவில் எதையும் சாப்பிடாதீங்க குறைந்தபட்சம். சரியா? சரி, சன்மார்க்கத்துக்கு உரியவர்கள் இது எல்லாருக்கும் தெரியும். சன்மார்க்கத்துக்கு உரியவர்கள் யாரு? தெரிஞ்சதும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன்பா இது மாதிரி கட்டிப்படாது கட்டளத்து. சன்மார்க்கத்துக்கு உரியவர்கள் தயவுடையவர்கள் எல்லாம் சன்மார்க்கம் சார்ந்தவர்கள். 3 ஜாதி சமய மத மார்க்கங்களை முற்றும் பற்றற கைவிட்டவர்கள். காமக்ரோதம் ஏற்படும் பொழுது ஞான அறிவினால் தடுத்துக் கொள்பவர்கள். கொலை இல்லாதவர்கள். சரி, இது மாதிரி இருந்தா என்ன ஆகும்? இது 3 சன்மார்க்கத்துக்கு உரியவர்கள். இது 3 இருந்தா என்ன? அதுக்கப்புறமா கண்டினியூஸா இன்னொரு 4 பேர் ஐயா போடுறாரு, எழுதுறாரு. நம்ம சன்மார்க்கத்துக்கு உரியவர்கள் அப்படின்னா இது 3ஐயும் படிச்சுட்டு புக்க முடியும். நிறைய விஷயம் நம்ம அப்படிதான் பண்றோம். இந்த தயவு பத்தி பேசுறோம்னா அதான் என்ன ஏழாவது ஏற்றது யாருமே தயவு. அந்த தயவுக்கு ஒருமை வர வேண்டும்ன்றத படிக்க மாட்டாங்க. ஒருமை வந்தால்தான் தயவு வரணும்னு படிக்க மாட்டாங்க. இந்த ஏழாவது ஏற்றது யாருமே தயவு உடனே சோறு போடுவாங்க. அது ஐயா எங்கேயுமே அந்த மாதிரி சோறு போடுன்னு யாருமே சொல்லவே இல்லை இல்லைங்களா? அது அவர் சொன்ன சோறு போடுறது வேற. கோடீஸ்வரன் கூட சொன்னார், ஒரு 5-6 பேர் தான் ஆதரவற்றவர்கள் சாப்பாடு வாங்கி சாப்பிட்றாங்க. நீங்க சாப்பிட்றதுக்காக மத்தியானம் எவ்வளவு பேர் அங்க ஐயா சொன்ன ஜோகாரமே எவ்வளவு வருடம் நடந்திருப்போம்னு நினைக்கிறீங்க? 1% நடந்தது தான் பெரிய விஷயம். ஆதரவற்றவர்கள் இங்க அப்படிலாம் கிடையாது. போற வரான கடை வச்சிருக்கோம், அத்தனை பேர் வாங்கி சாப்பிடுவோம், எல்லாருக்கும் போட்டு நானும் தீபாவளி பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்கோம். இல்லை, அது மாதிரிதான் போயிட்டு இருக்குது, வேற வழியில. அதையும் சொல்லிட்டோன்னா ஜீவகாரமே பண்ண மாட்டாங்க. அதனால சரி, ஒரு 5 பேர் 100 பேர் போடும்போது ஒரு 10 பேர் ஆதரவு இருப்பாங்க இல்லையா, அது இருந்துட்டு போட்டோம் அப்படிங்கிறதால போட்டுருக்கு. அதனால அதை நிறுத்த வேண்டாம். அப்போ மரணம், பிணி, மூப்பு, பயம், துன்பம் இவை முதலியவைகளை இவர்களால் தான் தடுத்து கொள்ள முடியும். அப்படி கண்டினியூ பண்றாரு. மரணம், பிணி, பயம், மூப்பு, கொலை இது எல்லாத்தையும் இவர்களால் மட்டும்தான் தடுத்து கொள்ள முடியும். அதாவது செயற்கையாகிய குணங்களை நன்முயற்சியில் தடுத்துக் கொள்பவர்களுக்கு கேவலாதிகார மரணம் நீங்கும். அந்த செயற்கையால் வரக்கூடிய அந்த குணங்களை நன்முயற்சியால் தடுத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறார்.
சாதனம். வள்ளல் பெருமான் வந்து அவரை மாதிரி ஒரு டெக்னிக்கல் பர்சன் யாருமே இருக்க முடியாது. அப்படி போட்டு வாங்கிறது, அப்படி மெதுவாக அப்படி அரவணைச்சிக்கிறது, இதெல்லாம் அவ்வளோ எப்படி இதை தந்திரத்தாலாவது நல்வழிக்கு வர செய்து விடுவதுன்னு வள்ளலார்கிட்ட கற்றுக்கணும். சன்மார்க்க சாதனம் நம்ம உடனே பரோபகாரம் சத்தியசாரம்லாம் சொல்லுவோம் இல்லையா, அவர் எப்படி ஆரம்பிக்கிறார் தெரியுமா? சாதனங்கள் ஒன்றும் வேண்டாம், அப்பாடா எதுவும் செய்ய வேணாம்பா, சன்மார்க்கத்தில் இருந்தா நமக்கு உடனே ஒரு திருப்தி, அப்பாடா எதுவும் செய்ய வேணாம். என்ன ஐயா சொல்றாரு, சாதனங்கள் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னாரு. உடனே எல்லாரும் ஐயா திரும்பி பார்க்குறாங்க. அப்போ ஒன்றும் வேணாமா, அப்போ எதுவும் பண்ண வேணாமா, நிம்மதி வந்தா போதுமா அப்படின்னு உடனே ஐயா எல்லாம் திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்க்க வச்சுட்டு திரும்பி பார்த்துட்டேன். ஏதாவது ஒரு சாதனம் சொல்ல கேட்டு அதன்படி நடந்தால் சிறு ஒளி உண்டாகும். சின்ன சின்னதா சித்து கிடைக்கும். அந்த சித்து தான் இப்ப நாடு ஃபுல்லா நடத்திட்டு இருக்கிறாங்க. அதனால என்ன ஆகும், பல்லிழித்து ஏமாந்து விடாதீர்கள். சிறு ஒளி உண்டாகும், அதை கண்டு பல்லிழித்து இருமாந்து கெட நேரிடும். தானும் கெட்டு தனக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாரையும் கெட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ எல்லா குருமார்களும் அதான் ஐயா சொல்றாரு. அதனால் காலம் தாழ்த்தாது, எல்லா உயிரையும் தன் உயிரை போல பார்க்கும் உணர்வை வருவித்துக் கொள்ளுதல் வேண்டும். இதுவே சாதனம். சாதனம் ஒன்று வேண்டாம் தான் ஆரம்பிச்சாரு. சாதனம் ஒன்றும் வேண்டாம்னு ஆரம்பிச்சுட்டு சாதனத்தை கொடுக்குறாரு. ஒன்று வேண்டாம்னு அப்பாடா அப்போ வந்து சொல்றாரு, ஒன்றும் பண்ண வேண்டாம், சும்மா வந்து சங்கத்தில் உட்கார்ந்தா போறோம், தாராளமாக வந்துடும். வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வாழைப்பழ ஊசியை தரமாக ஏற்றி விட்டுருவாரு. அது மாதிரி வள்ளல் பெருமானம் சாதனம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு ஓடி வந்துட்டாங்க எல்லாரும் உள்ள. அதுக்கப்புறமா சொல்ல வர, ஏதாவது ஒரு சாதனம் சொல்ல கேட்டு அதை கடைபிடிச்சிங்கன்னா சிறு ஒளி உண்டாகும், அதை கண்டு பல்லிழித்து ஏமாந்து விடாதீர்கள். தானும் கேட்டு மற்றவங்களையும் கெடுத்துருவாங்க. அப்ப என்னதான் அப்படின்னா, தன் எல்லா உயிரையும் தன் உயிரை போல பார்க்கும் உணர்வை வரவழைத்துக் கொள்ள வேண்டும். அது நம்மளுக்கு வரல இல்லை, அதை வரவழைத்துக் கொள்ள வேண்டும். அதுவே சாதனம். இந்த உணர்வை வரவழைத்துக் கொண்டவன் எவனோ அவனே இறந்தவரை எழுப்ப வல்லவன். அவனே இறந்தவரை எழுப்ப வல்லவன். அவனே ஆண்டவனும் ஆவான். கடவுள் யாருன்னா பதில் கொடுக்கிறார். அவனே ஆண்டவனும் ஆவான். எல்லா உயிரையும் தன் உயிரை போல பார்க்கக்கூடிய உணர்வு யாருக்கு இருக்கிறதோ அவன் தான் கடவுள். வள்ளல் பெருமானுக்கு இருந்துச்சா? மற்ற எந்த கடவுளுக்காக இருந்ததா? இது வரைக்கும் ஏற்படுத்திய கடவுள்கள், எல்லாரும் ஏற்படுத்திய கடவுள் தான். கோட்டீஸ்வரன் பேசும்போது அவரை கேள்வி கேட்கணும் துணிச்சிக்கிட்டே இருந்தேன். இருக்கார கிளம்பிட்டாரு. அவர் வந்து அந்த மதுரைக்கு போனாரு. அந்த குளத்துல மூழ்கி எழுந்தோடனே தொண்டை சரியா போயிடுச்சு அப்படின்னாரு. அப்போ அதை நிகழ்த்தியது யார்? அவருக்கு தொண்டை போயிடுச்சு, மதுரை அம்மன். அதுக்கப்புறமா அந்த குளத்துல குளிச்சுட்டு எழுந்த உடனே அந்த தொண்டை சரியா போயிடுச்சு. அப்ப அதை நிகழ்த்தியது யார்? மதுரை அம்மனா? அவருக்கு வள்ளலாறு யாருன்னு நம்ம தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப அது வள்ளலாருன்னு தெரிஞ்சா நம்ம வள்ளலாருன்னு சொல்லிடுவோம். அப்ப அது யார்? பரம்பொருள். அவ்வளவுதான். அதுக்கு என்னென்னமோ பேர் வச்சுட்டு இருக்கிறாங்க. அது பரம்பொருள் நமக்கு சரி செய்தது என்று நினைத்தவர் வள்ளல் பெருமான் மாத்திரம்தான். அவர் சிவனேன் பாடுவார், முருகனேன் பாடுவார், வடிவடி அம்மனேன் பாடுவார், படம்பக்க நாதனேன் பாடுவார். நாம தான் அது எல்லாத்தையும் வேற வேற உருவமா பார்த்துட்டே இருப்போம். அவரை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் என்ன, வண்ணம் வேறினும் வடிவு வேறினும் எல்லாமே நீனையா, எல்லாம் பரம்பொருள். அந்த பரம்பொருளுக்கு ஏதாவது ஒரு பேர் வைக்கணும்னு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் பேர் வச்சாரு. உடனே நம்ம எல்லாரும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரையும் பிடிச்சிக்கிட்டோம். அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஒருத்தர் இல்லவே இல்லை. அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஒருத்தர் இல்லவே இல்லை. அருட்பெருஞ்சோதி என்பது என்ன? தனுகர நாதிகள் தாம் கடந்தறியும் ஓர் அனுபவமாகிய அருட்பெருஞ்சோதி. நமக்குள்ளாரதான் அந்த அருட்பெருஞ்சோதி உருவாகும். நாம வெளியில் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே அப்படின்னா, இப்ப நம்ம அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை கூப்பிட்டா அது ஒரு அர்த்தம் இருக்கு. ஏன் அப்படின்னா, அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் யாருன்னா வள்ளலார் தான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். ஏன்னா வள்ளல் பெருமான் வேறு, அவர் சொன்ன அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வேறு அப்படின்னு நினைக்க முடியாத அளவுக்கு அவர் ஒன்று கொடுத்துட்டாரு. அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வந்து என் கூட கலந்துட்டார், இவரு போய் அவர் கூட கலக்கல. இதான் வித்தியாசம். மற்ற ஞானிகள்லாம் தாம் போய் சேரணும், தாம் போய் அடி சேரணும்னா அவ்வளோ பாடுபட்டாங்க. ஆனா அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. ஆனா வள்ளலார் என்ன பண்ணாரு? ரொம்ப அருமையான மார்க்கம் நம்ம மார்க்கம். இறைவனை நீ இங்க வாயா, நான் வரமாட்டேன். இறைவனை நீ இங்க வா, நான் எதுவும் உன்னை தேடி வரணும். நீ எங்க இருக்கிறனே தெரியல, நீ எப்படி இருப்பேன்னு தெரியல, நான் எப்படி உன்னை தேட முடியும்? நான் எங்க இருக்கேன்னு உனக்கு தெரியும், நான் எப்படி இருக்கேன்னு உனக்கு தெரியல, நீ என்ன
தேடி வா அப்படின்னு சொல்ற மாதிரி தான் நமக்கு சன்மார்க்கம். இல்ல இறைவன் நம்மை தேடி வர வேண்டும். அந்த மாதிரி இறைவன் வள்ளலாரை தேடி வந்து வள்ளலாரோடு கலந்து வள்ளலார் தேகத்திலே இறைவன் இருக்கின்றான். அப்ப இறைவனுக்கு கை கால் முதலில் இருக்கின்றதா அப்படின்னு வள்ளலார் கேட்டிருக்கலாம். ஆனா இப்ப கேட்டா கை கால் முதலில் இருக்கின்றதா? இருக்கின்றது. இல்ல வள்ளலாருக்கு கை கால் இருக்குதா இல்லையா? இருக்கு. முதல்ல சன்மார்க்க சங்கத்தவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்கப்பா கடையா கட்டிட்டு இருக்கிறார். வள்ளல் பெருமான் அடைந்த நிலை என்ன? எப்ப மைக்கு கொடுத்தாலும் அவர் அதை சொல்லாம அவரால் இருக்க முடியல. ஏன்னா அப்படியே இன்னும் யாரும் சன்மார்க்கிகளே வள்ளல் பெருமான் அடைந்த நிலையை இன்னும் உணரவில்லை. ஜோதி ஆயிட்டாருன்னா அவர் தோத்து போயிட்டாருன்னு அர்த்தம். சன்மார்க்கமே தோத்து போயிடுச்சுன்னு அர்த்தம். ஜோதி ஆயிட்டாருன்னா சன்மார்க்கத்தின் முடிந்த முடிவு மரணமில்லா பெருவாழ்வு இல்லை. சன்மார்க்கத்தின் முடிந்த முடிவு கடவுள் நிலையிலிருந்து அமையமாதல். அது எப்படி? கிடைத்த இந்த தேகத்தை நித்திய தேகமாக்கி கொள்வதுதான் சன்மார்க்கத்தின் முடிந்த முடிவு. அதை செயல்படுத்தி காட்டியவர் வள்ளல் பெருமான் மாத்திரம்தான். எந்த ஞானிக்கும் அந்த எண்ணமே வரல. தேகம் அழிச்சுதான் போகும், ஆன்மா போய் கலக்கணும்னு நினைச்சுக்கிட்டாங்க எல்லா ஞானிகளும். வள்ளல் பெருமான் தான் ஆன்மாலாம் போய் கலக்காது, இதெல்லாம் சும்மா கண்கட்டி வித்தை, ஆன்மா தனித்து செயல்படாது, தேகம் இருந்தால் மட்டும்தான் இறைநிலை அடைய முடியும்னு சொல்றவர் வள்ளல் பெருமான் மாத்திரம் தான். அதுதான் தேகத்தை பொன்போல காத்துக்கொள்ள வேண்டும், பொன்போல காத்துக்கொள்ள வேண்டும்னு. ஆனா நமக்கு அந்த எண்ணம் வரவே இல்லை. தேகத்தை காப்பாற்றிக்கணுங்கிற எண்ணத்தை முதலில் நாம் வரவழைத்துக் கொள்ள வேண்டும். பிரார்த்தனை எப்படி செய்யணும்? எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வார்த்தையாளர் தான் இருக்கணும். வார்த்தையாளர் தான். ஐயா கிட்ட போய் நின்று என்ன பிரார்த்தனை பண்றோம்? நான் நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், என் பிள்ளைக்கு நல்லா படிப்பு வரணும், பிள்ளைக்கு நல்லா வேலை கிடைக்கணும், பொண்ணுக்கு நல்லா வரம் கிடைக்கணும், அவங்க நல்லா சந்தோஷமா வாழணும். இதெல்லாம் அப்படியே வரிசையா பெரிய லிஸ்ட். 2 நிமிஷம் போய் ஐயா கிட்ட நிற்கிறோம், 2 நிமிஷத்துக்கு அவ்வளோ பெரிய லிஸ்ட். அவ்வளோ பெரிய லிஸ்ட். அவர்கிட்ட போய் நின்றுட்டு ஐயா வந்து தேவையில்லை. பிரார்த்தனை எப்படி செய்ய வேண்டும்? பாதி இரவில் எழுந்தருளி பாதியேனை எழுப்பி, பாதி இரவில் எழுந்தருளி பாதியேனை எழுப்பி அருள் ஜோதி அளித்து என் உள்ளகத்தே சூழ்ந்து கலந்து துலங்குகின்றாய். நீதி நடம் செய் வீரின்ப நிதி நான் பெற்ற வேற்றை ஓதி முடியாது என்போல் இவ்வுலகம் பெறுதல் வேண்டுவனே. என்ன மாதிரி எல்லாம் இந்த உலகத்துல இருக்க அத்தனை பேரும் பெற வேண்டும். அப்ப பிரார்த்தனை எப்படி செய்ய வேண்டும்? ஒருவனுக்காக செய்வது சரியல்ல, தனக்கு மாத்திரம் பிரார்த்தனை செய்வது சரியல்ல. இந்த உலகம் முழுவதும் வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ய வேண்டும். அப்படி செய்தால் அதில் அவனுடைய பிரார்த்தனையும் அடங்கிவிடும். எல்லாரும் நல்லா இருக்கணும் பிரார்த்தனை பண்ண, நான் நல்லா இருக்கணும், எனக்கு இது கிடைக்கணும் அது கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்வதை நாம் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். மாற்றம் ஒன்றே மாறாதது. இந்த ஜீவகாரண்யம் அப்படின்னு சொல்லி வள்ளல் பெருமான் சொல்வார். ஜீவகாரண்யம்னா என்ன? எந்த உயிருக்கும் தீங்கு நினையாதிருப்பதே ஜீவகாரண்யம். அதுக்கப்புறமா நீங்க செய்யறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், தீங்கு நினையாமல் இருப்பதே ஜீவகாரண்யம். உபதேச குறிப்பு என்ன ஜீவகாரண்யம் ஒழுக்கம் ஒரு தலை கொடுக்கிறார், கொடுத்து அதில் கொடுக்கிறார். எந்த உயிருக்கும் தீங்கு நினையாதிருப்பதே ஜீவகாரண்ய ஒழுக்கம். நம்ம காமராஜர் ஒரு தடவை வந்து காமராஜர் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் பார்க்க வர்றாரு. இன்னும் 5 நிமிஷம் இருக்கு. ஐஏஎஸ் ஆஃபீஸர் பார்க்க வர்றாரு. அவருக்கு டீ கொடுத்துருக்கிறாரு காமராஜர். டீ கொடுத்துட்டு இவர் உள்ள போயிட்டு வெளியே வர்றாரு. அந்த டீ குடிக்கவே ஐஏஎஸ் ஆஃபீஸர் வச்சு பார்த்துட்டே இருக்காரு. ஏன் நானும் டீ குடிக்காம உட்காந்துட்டு இருக்கீங்க? இல்லை அதில் ஒரு ஈ உந்துருச்சு, என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். டக்குன்னு காமராஜர் டீ எடுத்து வெளியே போட்டுட்டு, ஏயா உனக்கு டீ தான் பிரச்சனை, ஆனால் அந்த ஈக்கு உயிரே பிரச்சனை, அதை கூட நீ பார்க்காம நீ உட்காந்து நீ நாட்டு மக்களுக்கு என்ன செய்ய போறன்னு அவர் சீட்டு பிரிச்சு அனுப்பிச்சார். அதோட அவரோட பதவியே கிடையாதுன்னு அவரை வேலையை விட்டு அனுப்பிச்சார் காமராஜர். அவருடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா உனக்கு அந்த டீ தானே பிரச்சனை, அந்த ஈக்கு உயிரே பிரச்சனை, வாழ்க்கையே பிரச்சனை, அதை பத்தி யோசிக்காம நீ டீ எப்படி குடிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறியா, நீ எதிர்த்து போக வெளியே அப்படின்னு ஜீவகாரண்யம். அப்படிப்பட்ட ஒரு ஜீவகாரண்யம் வள்ளல் பெருமான் அகவல் ஏன் எழுதிட்டார்? நான் ரொம்ப யோசிச்சது. அதுவும் ஒரே ராத்திரியில் எழுதிட்டார். 6000 பாட்டு தான் பாடிட்டார். அப்புறம் எதுக்கு இவருக்கு அகவல் தேவைப்பட்டது? அது ஒரே ராத்திரியில் அவசர அவசரமா அந்த எழுத்து பார்த்தீங்கன்னா அப்படி தெரியும்.
நம்மளாம் அதை எழுதணும்னா மார்க்கே போட மாட்டாங்க, அடிச்சு 0 போட்டு ஃபெயில் ஆகிடுவாங்க. அவர் அப்படி எழுதியிருப்பார். அது அவ்வளோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும். அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒத்துக்க முடியாது. பெரிய ஒரு பாட்டில் பிழை சொன்னேனோ அப்படின்ற குற்றத்துக்கு வந்துடும். ஈ நம்ம வந்து போட்டு 2 புள்ளி இருக்கும், அவர் ஈ போட்டு சுழிச்சிருப்பார். நான் நிறைய அது மாதிரி ஒரு 7-8 இடத்துல அது மாதிரி பண்ணியிருப்பார். நிறைய தமிழ் எழுத்துக்கள் வந்து மாறி இருக்கும். அது வந்து பெரிய ஒரு பாட்டு, அதை நம்ம வந்து பிழையெல்லாம் சொல்லக்கூடாது. ஆனால் அவர் ஏன் எழுதினாரு, இல்லை அந்த மாதிரி வழக்கத்தில் இருந்துருக்கு, ஏன் அந்த மாதிரி எழுதியிருக்கிறாரு அப்படின்னு யோசனை பண்ணேன். அப்போ எனக்கு காமராஜர் பற்றி ஒரு ஞாபகம் வந்தது. காமராஜர் வந்து அப்ளிகேஷன், அவருக்கு ஒரு கோட்டா இருக்கும், மெடிக்கல் சீட் அப்படின்னா அவருக்கு ஒரு கோட்டா இருக்கும், முதலமைச்சர் கோட்டா. அதை வந்து அவர் ஒரு 20 சீட்டு தேர்ந்தெடுத்து கொடுக்கணும். எல்லாம் முடிஞ்சிச்சு, காமராஜர்கிட்ட வந்து வைக்கிறாங்க. அப்படியே கட்டத்தையே கொண்டு வந்து அப்ளிகேஷனாக வச்சிருக்கிறாங்க. காமராஜர் 20 சீட்டு எப்படி தான் அவர் தேர்ந்தெடுப்பார், என்ன அடிப்படையில் அவர் வந்து தேர்வு செய்வார்னு எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். அவர் அப்படியே கடற்கடன் எல்லாத்தையும் பிரித்து பார்த்து எடுத்து போட்டார். 10 நிமிஷத்துல 20 சீட்டு எடுத்து போட்டார். என்ன அப்படி இவ்வளோ வேகத்தில் எடுத்து போட்டிருக்கீங்க அப்படின்னா, என்ன எடுத்து போட்டாருன்னு பார்த்தா, யாரெல்லாம் பெற்றோர் கையொப்பம்னு கை நாட்டு இருக்குதோ அதையெல்லாம் எடுத்து போட்டுருக்கிறார். இல்லையா இவங்களெல்லாம் எப்படி நீங்க, அவன் தான் படிக்காம இருக்கிறான், அவன் புள்ள படிக்கணும்னு ஆசைப்பட்டு கொண்டாந்து வச்சிருக்கிறான், அதை விட வேற தகுதி அவனுக்கு என்ன வேணும், அந்த தகுதியே போதும், அவனை தான் நம்ம படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி அதை எடுத்து கொடுத்தாரு. அந்த மாதிரி வள்ளல் பெருமான் 6000 பாட்டு கொடுத்த உடனே நம்ம 6000 பாட்டு படிச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னு அந்த கை நாட்டை எடுத்து அப்படி போட்டார் காமராஜ். அந்த மாதிரி வள்ளல் பெருமான் அருள்பாளர்கள் எல்லாத்தையும் கடற்கடன்னு 1596 எழுதி இந்தடா அப்படின்னு எடுத்து கொடுத்துறாருன்னு தோணுச்சு. படி யாரும் படிச்சுட்டு அப்படின்னு தோணுச்சு. அது மாதிரி அந்த நிறைய விஷயங்கள்ல நம்ம வந்து சன்மார்க்கத்தை வந்து பூந்தி பார்க்க முடியும் இல்லையா. ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் நிறைவு செய்திருந்தேன். இந்த ஹார்ட் ஒர்க்கு அப்படின்னு சொல்லுவாங்க, நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் அப்படின்னு. இப்பெல்லாம் ஹார்ட் ஒர்க்குக்கு மரியாதையே கிடையாது. இப்பெல்லாம் என்ன ஒர்க் வேணும், ஸ்மார்ட் ஒர்க். எல்லாம் ஷார்ப்பா இருக்கீங்க, ஸ்மார்ட் ஒர்க் வேணும். சன்மார்க்கத்திலேயே நமக்கு ஸ்மார்ட் ஒர்க் வேணும். ஹார்ட் ஒர்க்கெல்லாம் என்ன பிரயோஜனமே இல்லை, ஸ்மார்ட் ஒர்க். அந்த ஸ்மார்ட் ஒர்க் போது எம்ஜிஆர் வந்து ஒரு எம்ஜிஆருடைய வாழ்க்கை வரல. இதே தேனாம்பட்டியில் நடந்த ஒரு சம்பவம். எம்ஜிஆர் தோட்டத்தில் வந்து ஒருத்தர் வர்றாரு, ஒரு தொண்டர் வர்றாரு, அவர் கூட ஒருத்தரை கூட்டிகிட்டு வர்றாரு. அவர் முருகேசன் பேர் மட்டும் நான் மாற்றி சொல்கிறேன். அவர் வந்து கூட்டிகிட்டு வர்றாரு. என்ன அப்படின்னா, இவர் வந்து தேனாம்பேட்டையில் ஒரு பீடாக்கரை வச்சிருக்கிறாரு. பிளாட்ஃபார்மில் ஒரு பீடாக்கரை வச்சிருக்கிறாரு. நிறைய வியாபாரம் ஆகுது. சுற்றி இருக்கிறவங்கலாம் இவர் ரொம்ப தொந்தரவு பண்ணி கடையை காலி பண்ண சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நல்ல மனுஷன், ரொம்ப நாணயமானவர், பொய் சொல்ல மாட்டார், ரொம்ப கடவுள் பக்தி, எல்லாமே அவரை பற்றி நல்லதாக சொல்லிட்டு. ஆனால் அந்த நடைபாதையில் எந்த பிரச்சனையும் கிடையாது. கடையினால அந்த நடைபாதை வந்து பாதிக்கவும் இல்லை. ஆனாலும் இவருக்கு வியாபாரம் நடக்குதே, சுற்றி இருக்கிறவங்களாம் ரொம்ப தொல்லை கொடுத்துட்டு இருக்கிறாங்க, நீங்கள் தான் கொஞ்சம் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு எம்ஜிஆர் கேட்குறாங்க. எம்ஜிஆர் வந்து ரூல்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்குறாரு. நடைபாதையில் கடை வைக்கக்கூடாது ரூல்ஸ். இவர் எப்படி அவருக்கு ஹெல்ப் பண்ணுறது, அவருக்கு ஒன்றும் புரியல. அப்படியே ஒரு 2-3 நாள் நான் அப்புறமா சொல்கிறேன்ப்பா, நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரா. அவன் கடை நடத்திட்டு இருக்கிறான். எல்லாரும் அவ்வளோ குடைச்சல் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு 2-3 நாள் எம்ஜிஆர் அப்படியே இந்த பக்கமாக தான் வராரு. ஒரு நாள் அப்படியே அந்த முனையில் காரை நிறுத்தி விட்டு இறங்கி நடந்து வர்றார். அந்த பீடாக்கரையை நோக்கி நடந்து வந்து, என்ன முருகேசா எப்படி இருக்கிற அப்படின்னு அவன் தோளில் கை போட்டு, வியாபாரம்லாம் நல்லா நடக்குதா அப்படின்னு கேட்டு, ஏதாவது பிரச்சனைனா ஏதாவது வேணும்னா தோட்டத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி போய் காரில் ஏறி போயிட்டார். எவ்வளோதான் அவர் பண்ணார். சுற்றி இருக்கிறவன் அத்தனை பேரும் இந்த ஆளுக்கு கோழப்பொங்கல் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தனால தொந்தரவு கொடுப்பானா? எவ்வளோ ஒரு நுணுக்கமாக ஒரு உதவி பண்ணார் பாருங்க. அது நுணுக்கமான ஒரு உதவி. அந்த மாதிரி தான் வள்ளல் பெருமான் நமக்கு என்னடா பண்றது, 6000 பாட்டை படிச்சு எப்படா இவங்க திருந்த போறாங்க, திருந்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நுணுக்கமாக நித்திய கர்ம விதி என்னெல்லாம் பண்ணணும், காலையில எழுந்ததுல இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் என்ன பண்ணணும்னு தெளிவா ஏதாவது குழப்பம் இருக்குமா, தெளிவா நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறாரு. அப்புறமா இந்திரிய ஒழுக்கம், கர்ண ஒழுக்கம் அப்படின்றது என்ன அப்படிங்கிறது தெளிவா எழுதி கொடுத்திருக்கிறாரு. அதுல எந்த விதமான குழப்பமும் நமக்கு வருவதற்கு இல்லை. ஆனாலும் அதை நாம் கடைபிடிப்பதில்லை. அதனால வள்ளல் பெருமான் எப்படி எம்ஜிஆர் நீங்க பார்த்தாரோ அந்த மாதிரி வள்ளலார் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு,
ஒரு நாள் அனந்தமர்களுக்கு நன்மை உண்டாம் நம்பியீர்கள், என்னால் உங்களுக்கு நன்மை கிடைப்பது சத்தியம்னு சத்தியம் பண்ணி சொல்லியிருக்கிறாரு. அவரால் நமக்கு நன்மை கிடைப்பது சத்தியம். இருந்தாலும் அந்த நித்திய கர்மவிதியையும் இந்திரிய ஒழுக்கம் கர்ம ஒழுக்கத்தையும் கடைபிடிப்போம் என்று கூறி அருமையான இந்த 80 வருட சங்கத்தை பாராட்டி அதை நாம் இன்னும் கட்டி காப்பாற்றி அதை வளர்ப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து செய்வோம் என்கின்ற நம்பிக்கையை கொடுத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.